இதை பார்க்கும் பொழுது உனக்கு எப்படி இருக்கு? என்ன இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அக்கா தின்னுங்கிற அப்படி இருந்தப்போ அக்கா எவ்வளவு அழகான மலர் வேணும் இதுவா? ஆமா என்ன சொல்ற? ஏண்டி அழகான சொல்றியே? ஆமாண்டி, இந்த அழகான மலர் வனத்துல ஒரே ஒரு பூ மட்டும் தாண்டி ரொம்ப அழகா இருக்கு. அத மட்டும் என்ன கேட்காத. I don't like this. I don't like this. ஏன் தெரியுமா? ஒரே கூச்சலும் சத்தமா இருக்கு இந்த நந்தவனம். அப்படியா? ஆமாண்டி, இதெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஆசை என்பது அடங்கவே கிடையாது தெரியுமா? எனக்கு ஆசை என்பது அடங்கவே கிடையாது. ஆமா, ஏண்டி என் ஆசை அடங்கணும்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஏன் ஏன்டா பொட்ட உங்க ஜென்மத்திலே வெக்க இருக்கும் போது பெண்களாக பிறந்தனா வெக்கப்படக்கூடாதா? ஏண்டி சமுதாயத்தை சொல்லு. நான் ஒரு பெண் அல்ல, நான் பெண் தான், நீயும் பெண்ணா? ஏய் உண்மையை சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆயிரம் 2 புள்ளைக்கு கேள்விப்பட்டேன். ஏய் இதெல்லாம் பார்க்கிற பொழுது தெரியுமா? நான் சொல்லித்தான் ஆகணுமா? சொன்னாதான் காலையில காசு கொடுப்பாங்க. அப்படியா? அக்கா பாப்பா
மாமலையில் அந்த வளத்தை ஒன்றே போல ஒட்டி தந்தனிடம் உட்கற்பின் சாவரம் மண்டலம் வர வர என சராசர என தனித்த புள்ளிகளும் காவலர்கள் பயன்படுத்தி சிட்டத்துக்கும் கரிகள் ஆக்கிரமம் படுத்த அத்தகிரி உதயகிரியா கண்டன் கால் கோடகன் வருகிறான் என்றால் யாவரும் தடைக்கு ஒழிக்கும் உலகத்தில் நான் தான் கடவுள். நான் ஒருவனே கடவுள். நானே கடவுளை காட்டினேன் பெரியவன். எங்க தாத்தா கூட செஞ்சில ஆள முடியல. இப்ப போய் கத்திரிக்காய் தோட்டத்துல கத்திரிக்காய் வியாபாரம் பண்றோம். முட்டை முட்டையை அறுத்து வச்சுக்கிறேன். ஒரு முட்டை 5500 ரூபாய். 70 முட்டை அறுத்து வச்சுக்கிறேன். 7 முட்டை ஆச்சு 3 லட்சம். அதனால ஒரு 70 முட்டை அறுத்து வச்சுக்கிறேன். தண்ணி வெண்ணி சாப்பிடாம வந்துட்டேன். மழை வர மாதிரி தெரியுது. இந்த மூட்டை கொஞ்சம் பாத்துக்க. ஊர்ல நாட்டுல களவாணி பசங்க இருக்காங்க. கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்க. நான் போய் வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுறேன். நம்பிதான் விட்டு போறேன். பண்ண கூப்பிட்டு ஜாகிரதையா பாத்துக்க. நம்பிதான் போறேன். என்ன நம்புறா உனக்கு எப்படியா? வரப்பாலதான் போறேன். இந்த தண்டுக்கரையில தான் போறேன். திடீர்னு ஒரு சொலை வந்து நிக்குது. சொலை நான் பார்த்தது இல்லை. சொலையா அது? என்ன சிலைடா? சிலையா அது? சிலை. ஐயோ இந்த சிலைக்கு 3 வச்சுதான் மாறுறா. எப்பா என்ன வச்சுக்கிறான்? 3 வச்சுதான் வச்சான். கண்ணை கொண்டு எங்க வச்சுக்கிறான், வாயை அங்க வச்சுக்கிறான், மூக்கு அங்க வச்சுக்கிறான், சூத்து அங்க வச்சுக்கிறான். வச்சுதான் வச்சான். தலையில கொண்டு போய் மசுரை வச்சுக்கிறான்பா. ஏண்டா தலையில தானே மசுறு வைப்பாங்க? அது மசுறு இல்ல, அது பொறா கூண்டு. பொறா கூண்டு வர பொறா புறா அங்கதான் உட்காந்து கவிழ பண்ணிட்டு போகும். அது மட்டும் இல்ல, இந்த சிலைக்கு 3 பட்டன் வச்சுக்கிறான். என்ன பட்டனு? மோட்ரு.
நீயாடா அதுக்கு சாட்டு வீட்டுல கைய வச்சா பாடும் ஆடும் மோட்டர்ல கைய வச்சா ஆடும் ஆடும் தப்பி தவறி சாட்டர்ல கைய வச்சுவோம் வச்சா புளிங்க இருந்து திருவண்ணாமலை வரையும் ஓடுறோம் சாட்டுல கை வச்சா ஆமா ஆ. அதனால ஆ. இந்த சிலை இது சிலை இல்லடா ஆ. ஆமா பின்னாடி உயரம் நின்று கொஞ்சம் கிட்ட வந்துக்குது அதான் ஒண்ணும் புரியல அப்படின்னா ஆ. இது சிலை இல்லடா சிலை கிடையாது கம்ப்யூட்டர் பொம்மை பொம்மையா ஆடும் பாடும் ஓடும் அப்படியா இது இன்னொரு பொம்மை தெரியுமா இன்னொரு பொம்மை இதுதான் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாவர பாருங்க இந்த பொம்மை தஞ்சாவூர் மண்ணை எடுத்து இந்த பொம்மை அது வாயாச்சுக்கிற வானத்தை பாத்தியா மத்தியானம் 1 மணிக்கு 12 மணிக்கு ஏரியில குளத்துல எந்த ஜிலேபி கிட்ட வெளியே வருது ஆமா ஆமா ஏய் பாடு பாடு நீ வாய்ச்சத பாத்தியா ஆமாண்டா சவுண்ட் வைக்கிறேன் சவுண்ட் வைக்க கீழே இருக்குது சவுண்ட் ஃபுல் சவுண்ட் வச்சிட்டேன் ஆமா இப்ப பாடுச்சா இப்ப பாடினே சத்தம் இல்லாத பாடுச்சு ஆமா இப்ப சத்தமா பாடிக்குது இப்ப ஆட போகுது பாரு ஆட போகுது எத்தனையோ பொம்மை செய்த கண்ணம்மா எத்தனையோ பொம்மை செய்த கண்ணம்மா டேய் நான் இன்னில இருந்து ஆமா இந்த மம்தாவில ஒரு பெரிய பணக்காரன் பணக்காரன் என்னைக்கடா அந்த ஊரை மண்ணை தை மாசம் வாங்கின சாம்பளம் இது தை மாசம் 15 சித்திரை வந்துருது எப்பா இதுதான் பெரிய பணக்காரன் எப்படி கேளு எப்படிடா இந்த பொம்மையை நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போற அது சூத்துல ஒரு தடியை சொருக போறேன் தடியை சொல்லி செஞ்சு கூட்டு ரோட்ல விழுப்புரம் கூட்டு ரோட்ல போய் பஸ்ல ஒரு பெரிய போட்டா ஷூட் இருக்குது ஆமா அங்க போய் இந்த மூஞ்ச ஒரு 5000 பிரிண்ட் கொடுக்க போறேன் கலர் பிரிண்ட் போட்டோ எடுக்க போற போட்டோ எடுத்து எடுத்து எங்க புது வீடு கல் வீடு கோட்டரஸ் மோட்டர் கோட்டா கட்டுறாங்களோ அங்கங்க ஒரு காப்பி திருஷ்டி காப்பி ஓமலுக்கு திருஷ்டி காப்பி கொடுத்தோன்னே ஆமா ஒரு காப்பி அவரோட பெரிய பணக்காரன் நான் பெரியப்பா கோடீஸ்வரன் ஆச்சு அதனால இனி நேரத்தை தாமதிக்க கூடாது ஆமா. அதை தூக்க ஒரு தடியை சொல்லி இப்ப அந்த பொம்மையை தூக்கல பாருங்க சார் தூக்குடா என்னடா எப்பா இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ ஷாம்பு ஆள் எஸ்கேப்பா வா என்னய்யா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா ஐயோ மகாராஜா நான் தான் மகாராஜான்னு தெரியாம சில பொம்மை கம்ப்யூட்டர் சொல்லியிருந்தேன் நான் தான் கம்மியான உங்க மகாராஜா அப்படின்னு சொல்றேன் உன் வாயில் ஐயா யாரடா என் காத்தால கேக்குறாங்க யாரா என் காத்தால
உட்காருடா உன் சூத்து தீஞ்சு போய் உட்காரு. அது போகட்டும். எனக்கு முன்னதாக வேண்டியது ஏன் காலத்தாமதம்? பெரிய சண்டை அவன் எப்படி அடிப்பான் இரும்பு உண்டை அப்படியே ஆள ஓடிச்சு என் மண்டை வாய்ப்பு போய் பக்கத்துடைய இறந்து உண்டை அவங்க சொல்றாங்க கோதுமை உண்டை அதெல்லாம் எடுத்த ரெண்டை திருநே ஒரு இடம் உங்களாண்ட எங்க வீடு பெரிய தூளக்கட்டு வீடு அது ஒரு பெரிய நடை அந்த நடந்து குடிச்சு வந்து வாசிக்கிறாங்க எழுத்த மாதிரி நிற்கிது ஒரு அழகான கடை அது ஏன் கண்ணில் படம் ஆசைப்பட்ட அத்தை போய் நான் சொல்றேன் அவன் கூட பிறந்த 5 பேர் பிறந்த அண்ணன் தம்பி ஆளுக்கு என்ன ஒண்ணு விட நிறைய இருக்குது எனக்கு முட ஐயா எங்க ஊர் திண்டிவனம் வரவையில செஞ்சு கொள்ளாது சாலை அந்த சாலைக்கு பார்த்து ஒரு சக்கரை ஆலை அது பார்த்து ஒரு பணம் சாலை இன்னண்ட ஒரு தென்னன் சாலை அங்க சாண ஆட்டுல கை வச்சிருக்கான் சோலை அதை தின்ன வரலாம் ஒரு முரட்டு காலை என்ன பாய வந்த வேலை நான் தப்பிச்சு கூட இந்த வேலை மகாராஜா அடிக்கை அவன் மன வர மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் காலதாமதத்தை அடுக்கு ஊழில் சிறப்பாக இது எந்த நாடு? இது எந்த நாடு? பேர் என்ன உங்க விருத்தாந்த என்ன பாதர் ஒருத்தருக்கு 4 பேர் இருக்கிறாங்க உள்ள கேட்டு உன் நாடு உன் விருத்தாந்தம் உன் தேசம் உன் பேரும் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்லணுமா இல்லையா நான் ஒரு இன்ச்சு வாங்கிக்கிறேன் இது எந்த நாடு உன் பேரு நான் தெரியாம என்ன மசூதுக்கு நீ வேஷம் போட்டு வந்த இது எந்த நாடு? இது எந்த நாடு? இது எந்த நாடு? அப்படியா? இதுதான் அத்தகிரி உதயகிரி என்பார்கள். அத்தகிரி உதயகிரி இந்த அத்தகிரி உதயகிரி ஆளக்கூடிய கண்டன் கண்டன் என் பெயர் தான் கண்டன். என் தம்பி பெயர் தான் கார்கோடகன். தம்பிகளா கொஞ்சம் வாய் கொடுக்காம அப்புறம் நான் சொல்லிட்டேன். ஆமா பார்த்தல எப்படி புரியுது இந்த கண்ணன் கார்கோடகன் வருகிறார். யாவரும் தேவர்களும் முனிவர்களும் யாராக இருந்தாலும் வாய் பொறுத்து இந்த அஸ்தகிரி என்றால் என்ன? அந்த சூரியன் அஸ்தமாகும் இடம் அஸ்தகிரி. கிரி என்றால் மலை. அந்த மலைகளுக்கு நடுவே அந்த சூரியன் அஸ்தமாகும் இடம் தான் அஸ்தகிரி. உதயகிரி என்றால் என்ன? அந்த சூரியன் உதைக்கும் இடம் அதுதான் உதயகிரி. இந்த அஸ்தகிரி உதயகிரியை நானும் என் தம்பி கார்கோடகனும் சேரும் சிறப்பமாக எவ்வித குறைகள் இல்லாமல் ஆண்டு கொண்டு வருகின்றோம்.
வலே வலே மலையும் போனேன் சாராயமும் ஊர்காயும் போனேன் தாய், அப்படி நகையும் நகையும் போல நானும் என் தம்பியும் வாழ்ந்து தாய், ஆமாண்டா ஆமாமா வலே வலே நாங்கள் யாராருக்கு பிறந்தோம் அப்படின்னு தான் கேட்கணும் யாராருக்கு பிறந்தியா என்ன கேட்டா உங்க அப்பனும் உங்க அம்மாவுக்கு தான் பிறந்தியா இல்ல எதிர் வீட்டுக்காரனுக்கு பிறந்தியா இல்ல பாத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தியா இல்ல விசேஷ பாட்டு தான் பிறந்தியா இல்ல வாகுரானுக்கு பிறந்தியா இல்ல நம்ம செஞ்சு மந்தவெளி திருவிழாவுக்கு என்ன மாதிரி திருவிழா பார்த்தியா மலை மேல அவளை செஞ்ச கோட்டை மலை மேல அமர்ந்திருக்கின்ற கமல கண்ணியம்மன் வீர ராஜா காளியம்மன் அப்புறம் மாரியம்மன் அப்புறம் கோட்டை வீரப்பன் என்ன மாதிரி திருவிழா இந்த வெளியே திருவிழா பார்த்துருக்கியா அந்த மாதிரி திருவிழாவுக்கு பலூனுக்கு வந்துக்கிறான் ஒரு ஒருத்தன் அவனுக்கு என்ன பிறந்துச்சியா பிறந்தியா ஓத்தால பலூன் விற்கிறான் ஊதுறான் எப்படி அந்த மாதிரி யாராருக்கும் பிறந்தோம் தெரியுமா? பூர்வாச முனிவருக்கும் அஜமுகி என்ற அம்மையாருக்கும் பிறந்தவர்கள். இருந்தாலும் எங்க தாயாதிகள் யார் தெரியுமா? ஆயிரம் ஆயிரம் மகேந்திர இதோட இன்னொன்று வருது பின்னாடி ஒரு மோசம் ஆயிரம் ஆயிரம் மகேந்திரபுரி அந்த ஆயிரம் ஆயிரம் மகேந்திரபுரி ஆளக்கூடிய சிவனிடத்திலே ஈசனிடத்திலே ஒரு முகம் படைத்த மனிதனாலோ இல்ல 5 முகம் படைத்த ஈசா உன்னாலோ அழிவித்ததை வரக்கூடாது என்று தேவர்களை அடிவாதமாக அடித்தார்கள். தேவர்கள் அந்த கல்யாணம் ஆகும் அதை பத்திலாம் சின்ன சின்ன வச்சுக்கிங்க நீ போய் அந்த பேசலாமா தேவர்களை அடியோதனமாக அடித்து சித்திரவதை செய்து தேவர்களோ அந்த ஈசனிடத்திலே முறையிட்டார்கள். ஆமாங்க ஈசன் என்ன செய்தான்? 6 முகம் படைத்த தன் கருவிழியினால் 6 முகம் படைத்த அந்த 6 முகம் அந்த முருகன் படைத்து கார்த்திகேயன் கந்தன் அந்த சுப்பிரமணியன் அவன் அந்த முருகனை படைத்தான். முருகனை படைத்து எங்கள் தாயாதிர்களான சூரபஸ்மன் சிங்கமுகன் தாரகாசுரனை கொண்டு இருந்தாலும் எங்கள் தாயாதிகளை கொண்டு அந்த முருகனை தேடிக்கொண்டு யான் என்றால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் முருகனை தேடிக்கொண்டு இருந்தாலும் அந்த முருகன் என் கையில் கிடைத்தால் அவனை அடியோதனமாக அடித்து நீ ஒரு திசை செல்ல வேண்டும், நான் ஒரு திசை செல்ல வேண்டும். என் தம்பி கார்கோடகனை நான் அழைத்தேன் என்று அழைத்த அவனோட சேர்ந்து செல்ல வேண்டும். புறப்படி
அடாடா. இது என்ன வணக்கம்? இதுதான் உங்கள் அருகாமையுடைய காவல்காரன். நம்ம நாட்டு அழகான வணக்கம். இந்த வண்டி மாடு புன கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வரான். வீர வணக்கம். வீர வணக்கம். ஆய், அது வணக்கம். வணக்கம். ஏன் நீ காலத்தாமா? அச்சே கேக்குறியா? யார் அழகா? அத பாருங்க. என்ன? நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. நீ சொல்லாம இவ்வளவு போதுங்க. நானும் சொல்றமா சொல்ற மாதிரி இல்ல. மகாராஜா, ஏய், வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தேனா? ஏய், திடீர்னு பாருங்க மகாராஜா என் பொண்டாட்டி தாரே. தாரு, கூட்டு போட்டா இவ்வளவு சோறு. தாரு, சாப்பிட்டு திரும்பி பாக்குறேன். ஏய், பின்னால முடிச்சு பயங்கரமான போறேன். தாரு, வெளியே கூட்டின யாரு அங்க போய் அசிங்கமா ஏன் மாற அப்புறம் நான் சொல்ல போறேன் வேற. தாரு. மகாராஜா, அத பாருங்க பெரிய செஞ்சி மலை. அதுக்கு அடியில ஓட்டுற சாராய உலை. அங்க போய் சொன்னா கிளாஸ் சொல்றான் 10 ரூபாய் விலை. உன்னை பொண்ணு உடம்புல ஒரு பெரிய கலை. மொத்தம் நீ அதோட விட்டு சொல்ற. தடவாத. மீசையா தடவாத. ஏன்னா அதுல கட்டிக்கிற சணல் கயிறு விட்டுடும். ஏய், சணல்ல கட்டிக்கிற கயிறு சனல கட்ட சாதாரண மாமலா இது. ஆ, ஏன்னா மத்தவங்க மாமா அவரை கட்டிக்கிற ராஜ்ய ராஜ்யெல்லாம் ராஜ்ய வச்சு ஆடுறாரா? காலையில ஆனா ஒரு ஓட்டை தீர்த்து பிடிக்குது அவங்க வீட்டுல. அதுல காத்து இருக்காது, பிரேக் இருக்காது, லைட் இருக்காது. அதுல 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு எடுத்துக்குவாரு. கையில ஒரு ஓட்டை மைக்கு ஒரு ஆடணும் வச்சுக்கிறாரு வீட்டுல. அதை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா காலைல 7 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு ஊரா போவார். எங்க போவாரு? பொம்பளைங்க எங்கெங்க தண்ணி குழால தண்ணி பிடிக்கிறாங்களோ அங்க போய் வண்டி நிறுத்துவாரு. அந்த மைக் ஆன் பண்ணி சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணிட்டு வாங்கம்மா வாங்க, தாய்மார்களே வாங்க, தங்கைமார்களே வாங்க, சகோதரர்களே வாங்க, உங்கள் தலைமுடி சிக்க முடிக்கை வீணாக்காதீர்கள், என்னிடத்திலே கொடுங்கள். 10 கிராம் சிக்குமுடிக்கு 20 ரூபாய், 20 கிராம் சிக்குமுடிக்கு 50 ரூபாய், 50 கிராம் சிக்குமுடிக்கு 100 ரூபாய் என்னிடத்தில் கொடுங்கள். உங்களுக்கு நாங்கள் பணமாக தருகின்றோம். போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கன்னு எல்லா பொம்பளையாண்டு போய் நின்றுக்கினேன். அவங்க வந்து கொடுக்குற கீத்துலையும் டைலி கூறுலையும் வச்சிருப்பாங்க முடி சிக்க முடி. அதெல்லாம் மொத்தமாக கொடுத்தா நான் பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறேன். நேராக செஞ்சு பஸ் ஸ்டாண்டு முக்கூட்டில் வந்து நிற்பார். அங்கே பஸ் ஸ்டாண்டு பதில் ஒரு சேர் ஒன்று இருக்கும். அதில் உட்காந்து முடிய பூரா சிக்கி 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 சிக்கின்னு அறுத்து போட்டு சணல்கள் கட்டி இப்போ பூத்தாரம் வந்துக்கிறார் நம்ம மஞ்சளிக்கு. மகாராஜா 10 கிராம் சிக்கு முடிக்கு 20 ரூபா. அப்ப 20 கிராம் சிக்கு முடிக்கு 50 ரூபா. 50 கிராம் சிக்கு முடிக்கு 100 ரூபா. மகாராஜா மகாராஜா ஏடா, மகாராஜா என்னடா பண்ணிற? என்னடா போ என்ன பண்ணிற? யார்கிட்ட கூட 10 கிராம் சிக்கு முடிக்கு காசு இல்லாத குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்றாங்க. காட்டுறதே சரியில்லை இருக்கு. ஆய், அது வரட்டும். இது என்ன ஆளு? நாளை நம்மளே பல ஓட்டி நான் சொல்லாதவன் நானூறு புறத்துக்காரன்.
நீ பாவம் பண்ணியா? என்ன பாரு, என்ன அடிக்கிறார் பாத்தியா? கத்தாதீங்க. அவருக்கு கோபம் வராது. வந்தா வந்துச்சு பசங்களா, அவங்க குஞ்சுங்களை கடிச்சிருவாங்க. ஏய், இதுதான் ஒரு அஷ்டகிரி உதயகிரி. அச்சகரி உதயகிரியா? என்னோட அச்சகரி, உச்சிதகரி. கம்முலடா கண்ணா, ஏன்டா அது வாயில போல? ஏன்டா வாய் குத்து வாய் சுத்த புள்ளைக்கிற? கம்முடா. கம்முடா. ஏய், இதுதான் அஷ்டகிரி உதயகிரி. அச்சகரி உதயகிரி. இது ஆளக்கூடிய இது விரோதிகள் கண்டல் கால்கோடகம். ஆமாங்க மகாராஜா. இருந்தால் இருந்தால் எங்கள் தாயாரை கொண்டவன் அந்த முருகன். முருகன். அந்த முருகனை பழிக்கு வாங்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆமா. நீ எங்கு வருகிறாய்? மந்தகளை விட்டு மந்தகளை விட்டு கதையை குச்சி. ஏண்டா? கையோட அழுத்தம் உத்தரவு. பாரதம் செய்யட்டும். சும்மா கருதால யாரும் உட்காந்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஐய், உன்னிடத்தில் என்ன உரைத்து? அவங்க கம்மி. ஐய், என் தம்பியை அழைத்து வர சொன்னீங்க. எங்க? எங்க இளையராஜா? இளையராஜா! அழகா. அவருக்கு என்ன பள்ளியா இல்ல? காத்து கொண்டிருக்கிறார், அதோ இருக்கின்றார். அதோ! போடா. ஏய், ராஜமணனே, சைதாப்பட்ட கொட்ட ரவிடி. ஏய், கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறாங்க. ஓய்வற்ற சகல படிமா. என் தங்கச்சி அவனை கொடுத்துருக்கேன். உன் தங்கச்சி கூப்பிட்டா. அவன் கொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். என்ன ஊர் மகா? நல்லா போய் என் தங்கச்சி கொடுத்தேன். அவன் புரியாத நான் தெரியல. பாப்பா அதே வாழ்க வாழ்க தம்பி. இதுவரை இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தே கிடையாது. இன்று காவலர்கள் யாவரையும் எடுத்திருக்கிற அழைத்த காரணம் என்ன? உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அழைத்த காரணம் இதுவோ என்ன?
எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நம் தாயாரிலே கொண்ட அந்த முருகன் இருக்கின்றான் அல்லவா, அந்த முருகனை பழிக்கு போய் வாங்க வேண்டும். ஆமா, நீ தென்மாரி சார். ஆமா. தம்பி,